இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற வல்லமையான இறைவா, பல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நாள்தோறும் கொடுக்கின்றவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் இறைவன் விரும்பியதை செய்யவில்லை. அதனால் அவர்களை படைத்ததற்காக கடவுள் மனம் வருந்துகின்றார். ஆனால் நோவா என்கிறவர் ஆண்டவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்தார். அதனால் அவர் ஆண்டவரால் காப்பாற்றப்படுகின்றார். நாமும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது, கடவுள் விரும்புவதை செய்கின்ற பொழுது, கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் பரிசேயர்கள் தங்கள் வாழ்க்கையிலே போதித்ததை செய்யவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவராக, கருணை உள்ளவராக, மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் குணத்தையும் கொடுத்தவராக இருப்பதை பார்க்கிறோம். நாமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கடவுள் விரும்புவதை செய்கின்ற நபர்களாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது, கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் உடல் உள்ள ஆன்மீக சுகத்துடன் நாம் வாழவும், நோயுற்றிருக்கிற மக்களுக்காகவும், மருத்துவமனையில் வேதனையோடு இருக்கிற மக்களுக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக குடும்பங்களிலே அமைதி சமாதானம் நிலவவும், தேர்வினை எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் நல்ல முறையில் தேர்வை எழுதவும் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.